Hi, hello viewers. Welcome to Arrow Study Circle. LaTeX crash course ஓட next video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு புக் இருக்குது. நம்ம அந்த புக்கை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு போவோம். அதோட நம்ம பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கை பற்றி படிப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா சீக்வன்ஸை கிளிக் பண்ணு. சப்போஸ் பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா சீக்வன்ஸ் அது கரஸ்பாண்டிங் பேஜ் நம்பர் பார்ப்பீங்க, தென் பேஜுக்கு போகும். இது ஒன் வே. சப்போஸ் எனக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் படிக்கிறதுக்காக நேரம் இல்லை, எனக்கு பர்டிகுலராக ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் தெரியணும், ஒரே ஒரு டைட்டில் பேஸ்ட் ஆன் த டைட்டில் எனக்கு கண்டென்ட் தெரியணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக்கோட லாஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. அங்கே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேருந்து நான் ஏதாவது ஒரு டைட்டிலை பற்றி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே லோவர் பவுண்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா லோவர் பவுண்ட் அப்படிங்கிற கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 6ல் அப்பியர் இருக்குது. ஒன்று பேஜ் நம்பர் 6க்கு போவீங்க ஹார்ட் காப்பியாக இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் சாஃப்ட் காப்பி அப்படின்னா 6ஐ கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு போயிடும். இங்கே போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா லோயர் பவுண்ட் அப்படிங்கிற கண்டென்ட் பேஜ் நம்பர் 6ல் அப்பியர் ஆகும். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் லேட்டெக்ஸில் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அது டாக்குமெண்ட் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுறேன். டெம்ப்ளேட், டாக்குமெண்ட் கிளாஸ், ஃபாண்ட் சைஸஸ் 12, நான் ஆர்டிக்கிளே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தென் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். டைட்டில் இண்டெக்ஸ் இன் LaTeX, இதுதான் என்னோட டைட்டிலாக இருக்க போகுது. ஓகே, இண்டெக்ஸ் இன் LaTeX. தென் ஆத்தர் Arrow Study Circle, Arrow Study, sorry spelling mistake, Arrow Study Circle. Okay, then begin document, end document, make title. நான் ஃபைலை ரன் பண்ணி ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, என் அவுட்புட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. LaTeX இண்டெக்ஸ் இன் LaTeX அண்ட் ஸோ ஒன். நம்ம என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பேக்கேஜ் மேக் ஐடிஎக்ஸ், அதாவது இண்டெக்ஸை தான் ஐடிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கேஜுக்கு அடுத்த லைனே என்ன கொடுத்துடுங்க அப்படின்னா மேக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க, மேக் இண்டெக்ஸ். தென் ஒன் மோர் கண்டிஷன், உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து எங்கே அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பிரிண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, பிரிண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த 3 லைனும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யூஸ் பேக்கேஜ் மேக் ஐடிஎக்ஸ், மேக் இண்டெக்ஸ், அட் லாஸ்ட் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அங்கே பிரிண்ட் இண்டெக்ஸ். இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆல்ட்ரு பண்ணுறதெல்லாம் அது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, நான் டம்மி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் யூஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லிப்சம் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒன்லி ஃபார் டம்மி டெக்ஸ்ட். ஓகே, மேக் டைட்டில், தென் லிப்சம் நான் ஒரு 1 to 3 பேராஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 to 3 பேராஸ். அதோட கண்டினியூஷனாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா LaTeX அப்படிங்கிறத டைப் பண்ணிடுறேன். ஓகே, LaTeX. உங்களுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் இண்டெக்ஸ் இதை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இண்டெக்ஸில் என்ன கண்டென்ட் அப்பியர் ஆகணுமோ அந்த கண்டென்ட்டை வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்கணும். ஈஸியாக டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் சிஸ்டம். ஓகே, இதுதான் என்னோட LaTeX பற்றின இன்ஃபர்மேஷன். இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிஃபால்ட்டாக குவிக் பில்டர் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு எந்த மெத்தட்லேயும் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஓகே, மேக் ஐடிஎக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறது அதுக்காக நம்ம மாற்றி பில்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி பில்டு பண்ணணும் அப்படின்னா மேக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நான் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு டைம் இங்கே போய் என்னால் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும், மேக் இண்டெக்ஸ். இதோட ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டெக் மேக்கர் அப்படிங்கிற எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை டூல்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே அப்பியராக இருக்கும் மேக் இண்டெக்ஸ் F12. ஓகே, ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் தான் நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு F12 ரன் பண்ணிவிட்டு எந்த ஒரு எரர் இருக்காமல் ரன் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் எக்ஸைட்டட் நார்மலி. அதுக்கப்புறம் நீங்கள் 2 times நார்மல் மோடில் ரன் பண்ணணும். ஓகே, 2 times ரன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும், அதர்வைஸ் அப்பியர் ஆகாது. ஓகே, லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு பிரிண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் அப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ இண்டெக்ஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்பியர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நான் லிப்சம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 pages நான் ஒரு 3 பேராகிராஃபில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஆரோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். இதையே நான் இண்டெக்ஸில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆரோ அப்படிங்கிற வேர்டையும் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் அகைன் நீங்கள் புதுசாக இண்டெக்ஸ் பில்டு கொடுத்தீங்க அப்படின்னா மேக் இண்டெக்ஸில் ஃபைல் ரன் பண்ணிவிடுங்க. நான் F12 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ப்ராசஸ் எக்ஸைட்டட் நார்மலின்னு வருது. தென் யூஸ்வல் ப்ரொசீஜர் குவிக் பில்டை கொடுத்து ரன் பண்ணுறோம். ஓகே, 2 times ரன் பண்ணால் மட்டும்தான் அப்பியர் ஆகும். ஃபைலை பார்த்துடுங்க. ஒன்ஸ் அகைன் ரன் பண்ணிவிடுவோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கு. பேஜ் நம்பர் 3. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு பேஜ் நம்பர் 2லேயே தான் அப்பியர் ஆயிருக்கு. ஆரோ அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 2ல் தான் அப்பியர் ஆயிருக்கு. எல்லாமே சிங்கிள் பேஜில் தான் இருக்குது. ஓகே, யா, சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேஜ் இதே கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் ஒன்ஸ் அகைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறேன். யா, இண்டெக்ஸ் ஆரோ
இது செகண்ட் பேஜில் உள்ள இண்டெக்ஸ். நான் செபா அப்படிங்கிறத ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, செபா அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஒன் செகண்ட் ஃபைலில் அஸ் யூஷுவல் நான் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குயிக் பில்ட் யூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன் குயிக் பில்டில் 2 டைம்ஸ் ரன் பண்ண போகிறேன். பேஜ் நம்பர் 4. ஓகே, ஒன் செகண்ட் ரன் பண்ணிவிடுங்க. ஃபைல் ரன் பண்ணிட்டோம். பேஜ் நம்பர் 4. யா, உங்களுக்கு அடுத்த இண்டெக்ஸ் பேஜ் நம்பர் 3க்கு ஜெனரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது கலரை சேஞ்ச் பண்ணணும், இல்லை லே அவுட்டை சேஞ்ச் பண்ணணும், ஜஸ்ட் நான் இங்கே பேஜை 3 கிளிக் பண்ணால் எனக்கு கரஸ்பாண்டிங் பேஜுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான பேக்கேஜ் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பேக்கேஜ் ஹைப்பர் ரெஃபரன்ஸ். இந்த பேக்கேஜை ஃபைலை ரன் பண்ணிவிடுங்க. இதில் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். அந்த கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நான் ரெஃபரன்ஸாக காமிச்சிடறேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கர்சர் வந்து ஆரோ மார்க்காக தான் இருந்தது. ஓகே, ப்ரீவியஸாக நமக்கு வந்து கர்சர் ஆரோ மார்க்காக, அது ஆரோ மார்க்கில் தான் கர்சர் இருக்குது. நீங்கள் மேக் இண்டெக்ஸில் சேஞ்சஸ் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து F12 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிவிடுங்க. தென் குயிக் பில்டை யூஸ் பண்ணி நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். 2 டைம்ஸ் ரன் பண்ணிடுறேன். ரன் ஆகிட்டுருக்கு. பேஜ் நம்பர் 4. ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரீவியஸாக நமக்கு கர்சர் ஆரோ மார்க்காக தான் இருந்துச்சு. கர்சர் ஆரோ மார்க்கில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் நம்பருக்கு பக்கத்தில் கொண்டு போனாலே என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிளாக மாறிடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 2க்கு போய்டும், கரஸ்பாண்டிங் பேஜுக்கு போயிடும். இல்லை நான் இதை கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதையும் கலர் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸில் ஆப்ஷன் பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. கலர் லிங்க்ஸ். ஓகே, கலர் லிங்க்ஸ், LINKS, கலர் லிங்க்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். தென் லிங்க்கோட கலர் நீங்கள் கொடுக்கணும். லிங்க் கலர் ஈக்குவல் டு, சப்போஸ் எனக்கு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா நான் ப்ளூ அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். எனக்கு இண்டெக்ஸில் சேஞ்சஸ் நடக்கணும், அதனால் நான் ஃபங்க்ஷன் 12 யூஸ் பண்ணிக்கிறேன். தென் குயிக் பில்ட் மெத்தடில் ரன் பண்ணுற ஃபைல் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக எல்லாமே பிளாக் கலரில் இருந்து ஜஸ்ட் ஜூம் தான் பண்ணியிருக்கேன். பிளாக் கலரில் இருந்தது, இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு. நீங்கள் ரெட் கலர் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போ 3 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 3க்கு போயிடும். ஓகே, பேஜ் நம்பர் 3க்கு உங்களுக்கு கண்டென்ட் ஜெனரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.